Hi friends, welcome back to Taste Bud Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மண்பானை மட்டன் பிரியாணி. சாதாரணமா மண்பானையில சமைக்கும்போது ரொம்ப வாசனையா, ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல நம்ம வீட்லயே மண்பானையில ஒரு தம் வெரைட்டி, ஒரு தந்தூரி ஸ்டைல்ல எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு அதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகா பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இதெல்லாமே சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3 to 4 விசில் மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ள பாஸ்மதி ரைஸ் கழுவி நம்ம சோக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி அளவு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனோ இல்லைன்னா சிக்கன் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டிஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் பிரியாணி ஒரே டேஸ்ட்டில் ஒரே ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹை ஹீட்டில் இல்லைன்னா ரொம்ப நேரம் தம் பண்ணுற ரெசிபீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கிய மண்பானை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் சூட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் விரிசல் விடாமல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் போதும். இதில் இப்போது நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், கடல் பாசி, மராட்டி மொக்கு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் வறுபடும் போது இந்த வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்லா மைல்டு ஃப்ளேவர் ஆஃப் ஸ்பைசஸில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரியாணி. இதுக்கு ஒரு 3 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வைக்கிறதுக்காக நான் பெரிய பாட்டில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீதி விஷயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மண்பானையிலே இந்த பிரியாணி தம் போடுறதுனால நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அவசியமே இல்லை. நம்ம அப்புறமா தம் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டில் இந்த ஆனியன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக கேரமலைஸ் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நம்ம இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லியும் புதினா இருந்தால் போதும். இதுக்கு நிறைய வேணும் கூட அவசியம் இல்லை. இது நம்ம ஆட் பண்ணி இந்த ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போன உடனே நம்ம இதில் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா இப்போது நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகா பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் பச்சை மிளகா காரமே போதும்னு பார்த்தீங்கன்னா இந்த காரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம்.
நீங்க தயிர் சேர்க்கும்போது என்னன்னா, நமக்கு நல்ல ஒரு பேஸ், ஒரு கிரேவி மாரி ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். நம்ம அந்த பேஸ்ல தான் வந்து நம்ம பிரியாணி வந்து மேல ரெடி பண்ண போறோம். ஸோ நல்ல கிரேவியா இருக்கும்போது, அந்த தயிர் வந்து நல்ல புளிப்பும், நல்ல வந்து திக்னஸ் குடுக்கும் நம்மளுக்கு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி கொஞ்சம் விட்டு, நம்ம கலந்து விட்டு, கொஞ்ச நேரம் ஒரு 2, 3 நிமிஷம் வந்து மூடி வச்சு நம்ம இது குக் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம வச்சு இந்த தண்ணி கொதிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம அப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சால்ட் சேர்த்துக்கணும். அந்த சால்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல தூக்கலா இருந்தா தான் ரைஸ்ல வந்து சால்ட் ஏறும். நான் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கரண்டி ரைஸ் போட்டுட்டு, அப்புறமா ஞாபகம் வந்து தான் நான் உப்பு போட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம பாதி தான் குக் பண்ண போகிறோம். அதாவது 50% குக் ஆனால் போதும், முக்கால்வாசி குக் ஆகக்கூடாது. ஏன்னா மண்பானையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஹீட் நம்ம தாக்கு பிடிக்கும். அப்போ நீங்கள் பாதி அளவு நீங்கள் குக் பண்ணி எடுத்து நீங்கள் தம்மில் போடும்போது அது பர்ஃபெக்டாக குக் ஆகி தனித்தனியாக வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு வரும். நம்ம அரிசி கொதிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம பானையில் வச்சிருக்கிற மசாலா பாக்கில் ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தயிர் ஊற்றி மூடி வச்சதுனால நல்ல குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கிற மட்டன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மண்பானை மட்டன் பிரியாணி இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த மட்டனோட ஃப்ளேவர், அப்புறம் நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸோட ஃப்ளேவர், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் இருக்க போது. வெளியிலேருந்து நம்ம எந்த மசாலா பொடியோ கரம் மசாலாவோ போடாமலே அவ்வளோ டேஸ்டியாக ஒரு மசாலா போட்டு ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா இதுதான் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி மணக்கும், வீடே மணக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ரைஸ் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பதம். நீங்கள் அரை வேர்க்காடை கரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக தனித்தனியாக ஒரு ரைஸாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து வடிகட்டிட்டு நம்ம மண்பானையில் சேர்த்துக்க போகிறோம். ஆனால் இந்த ரைஸ் சேர்த்த உடனே கலந்துடாதீங்க. கீழே இருக்கிற மசாலா ரெடியாக குக் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து மேலே லைட்டாக வந்து நம்ம தூவி விட போகிறோம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக மேலே தூவி விடும்போது அது மேலே இருக்கிற ரைஸஸ் எல்லாம் வேகிறதுக்காக தண்ணி வந்து கீழேருந்து நல்லா இழுத்து நல்லா தம் போடும்போது சூப்பராக குக் ஆகிடும். இந்த அரிசி வடித்த தண்ணி தான் நம்ம வந்து திருப்பி இதில் ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி லைட்டாக வந்து மேலே ரீச் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக தண்ணி வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த அரிசி வடிக்கிட்ட தண்ணி வந்து சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெரியணும். அதுதான் கரெக்டான லெவலாக தண்ணி வந்து ஊற்றிருக்கோன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெரியும். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக வந்து நிற்கும். அதுதான் வந்து கரெக்டான அளவு தண்ணிக்கு. நீங்கள் குறைவோ கம்மியோ ஊற்றணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தான் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சாலும் பதம் வந்து கரெக்டாக வரும். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தை இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து தம் போட போகிறோம். இப்போது இதெல்லாம் போட்ட அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது தான் நமக்கு வந்து
தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டீம் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சோடமே நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஊர்லலாம் நம்ம வாழை இலை இருக்கும், அதை வந்து உள்ளே வச்சு நம்ம வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருள் வச்சோன்னா சூப்பராக தம் ஆகிடும். இல்லைனா நம்ம சப்பாத்தி மாவு ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னலாக செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு போட்டு கூட நம்ம தம் போடலாம். பட் ஆனால் நான் வந்து வீட்டில் எப்போவுமே வந்து சிம்பிளாக ஒரு தம் போடுறதுக்காக இந்த மாதிரி தான் போடுவேன். 2 டெக்னிக் நான் சொல்கிறேன். நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து ரேப் வந்து போட்டு சைட்லலாம் ஃபுல்லாக சீல் பண்ணிடுவேன். இது போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு வெயிட்டான பொருள், கனமான பொருள் மேலே வச்சிங்கன்னா அப்படியே சீல் ஆகிடும். இது ஒரு டெக்னிக் ஆஃப் டூயிங். ஒருவேளை இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம இதுக்கு போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது மூடி இல்லாமல் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு தட்டு, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலோ வாழை இலையோ ஏதாவது வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம குக்கரோ ஏதாவது ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றியோ நம்ம வச்சோன்னா சூப்பராக தம் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ளேம் வந்து நல்ல லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்க போகிறோம். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுணும். அப்போ தான் அந்த தம்மில் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். 20 நிமிஷமாக நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா தம்மில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா நம்ம பிரியாணி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி தனித்தனியாக ஒரு அரிசி வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கரண்டியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஸ்டீம் வந்து ரிலீஸ் பண்ண விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயராக நீங்கள் எடுத்திங்கன்னா ரைஸ் வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக தனித்தனியாகவே இருக்கும். இந்த மாதிரி மண்பானையில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட்டும் வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தந்தூரி ஸ்டைலில் பண்ணுற பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இருக்கிற ஆனியன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிற வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேரமலைஸ் ஆகி ப்ரௌனாக எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். சுட சுட சூப்பரான ஒரு மண்பானை மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தந்தூரி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். See you again. Bye.